நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லை கப் சாம்பிராணியோ செய்கிறவங்க அவங்களோட ரெடி மிக்ஸு அதை பயன்படுத்தி செய்யும்போது அவங்க செய்கிற சாம்பிராணி கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அவங்க இதனோட ஸ்மெல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு சிலர் நேச்சுரல் சாம்பிராணின்னு கேட்குறாங்க. நேச்சுரல் சாம்பிராணின்னா கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அது கூட சென்ட்டு எதனா ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மெல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இந்த சாம்பிராணிக்கு சென்ட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி பவுடர் தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இதுக்கு சென்ட்டு நீங்கள் வாங்கிக்கணும். இதுதான் சென்ட்டு. உங்களுக்கு என்ன ஸ்மெல் வேணுமோ அந்த ஸ்மெல்லை வாங்கிக்கலாம். சாண்டல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாக் மேஜிக், அது மாதிரி நியூ ஸ்மெல், ஃப்ரூட் ஸ்மெல், அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அது கூட டிபி ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது. இது டிபி ஆயில். இந்த டிபி ஆயில் வாங்கிட்டு அதில் சென்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சென்ட்டு நீங்கள் வாங்கும்போது 1:5 மிக்ஸ் பண்ணுற மாதிரி சென்ட்டு வாங்கிக்கிங்க. 1 லிட்டர் சென்ட்டை நீங்கள் 5 லிட்டர் டிபி ஆயிலில் மிக்ஸ் பண்ணலாம். அதுதான் 1:5ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரியான சென்ட்டு வாங்கிட்டு பவுடரில் அதை மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ரெடி மிக்ஸ் பவுடர் இந்த பிளேட்டில் வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு கொஞ்சமாக காட்டுறேன். ரெடி மிக்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண சென்ட்டு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml சென்ட் எடுத்துருக்கேன். அது 50 ml சென்ட்டுன்றது பார்த்திங்கன்னா அந்த 1:5 மிக்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 50 ml அது மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடரில் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னாக்கா, இந்த பவுடரை நல்லா கலக்கி விடணும். இப்போ இதில் சென்ட் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது மாதிரி கட்டி வரும். அதை நல்லா உடைச்சி பவுடரில் அந்த சென்ட் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்ட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் டைரெக்டாக சென்ட் ஊற்றிங்கன்னா கட்டுப்படி ஆகாது. கூட டிபி ஆயில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மாதிரி பவுடரை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல் பண்ணிங்க. நீங்கள் இதை பிசையும் போது நல்ல ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் லேசாக தண்ணி ஆட் பண்ணிங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, லேசாக தெளித்த மாதிரி பண்ணிங்க. பண்ணி ஏற்கனவே சொன்ன உதிரி பதத்தில் பண்ணிங்க. நல்லா அது மாதிரி பிசைஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், அப்படியே விட்டோம்னா அப்படியே விழும். இப்போ பவுடர் தயாராகிடுச்சு. நீங்கள் இதை பயன்படுத்தி சாம்பிராணியும் தயார் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மிக்சிங். ஏற்கனவே கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பவுடர் தயாராகிடுச்சு. இது நல்ல ஸ்மெல் உங்களுக்கு தரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் அந்த பவுடர். நீங்கள் இப்படி கட்டி பிடிச்சாவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நிற்கும். நீங்கள் இதை உங்களோட டையில் போட்டு செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் மிஷின் பயன்படுத்தினாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேனுவல் மிஷின் வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். மேனுவல் மிஷின் வீடியோவும் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. மேனுவல் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா 18,000 கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் தான் அடுத்த தொழில் சார்ந்த வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒரு முறையில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.